சிறைச்சாலைக்குள்ளே நான் போய் அந்த சிறை மனிதர்களை சந்தித்து இந்த கதையை உருவாக்கினேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து ஒரு 17, 18 வரைக்கும் ஆகிப்போச்சு. அதுக்கடுத்து என்னுடைய தயாரிப்பாளர் தேடுதல் வந்து இங்கே கடுமையாக இருந்தது. ஸோ பொதுவாகவே நம்ம வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் அமைப்புகள் அங்கே இருக்கக்கூடிய சட்டங்கள் ஒன்றா இருந்தாலும் உடைகள்ல இருந்து உணவுல இருந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து இந்தியா எப்படி வந்து பன்முகத்தன்மை இருக்கோ அதே மாதிரி சிறைச்சாலையை வந்து பன்முகத்தன்மை கொண்டது. குறிப்பாக வந்து திகார் மாதிரி வந்து புழல் சிறை இருக்காது. புழல் சிறை மாதிரி இருக்கக்கூடிய சிறைச்சாலை வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய சிறைச்சாலை இருக்காது. புழல் சிறைச்சாலைக்குள்ளே போகிறதுக்காக மத்திய சிறைச்சாலை போகிறதுக்காக அது ஒரு நீண்ட போராட்டமாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோ பெரிய மெனக்கெடல் தேவையாங்கிறதுக்கும் போது என்னுடைய குடும்பத்திலும் வருத்தப்பட்டிருக்காங்க, நண்பர்கள் வருத்தப்பட்டிருக்காங்க. ஸோ உங்களை மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய நல விரும்பிகளும் வருத்தப்பட்டிருக்காங்க. ஏன் இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் நிச்சயமாக வந்து இந்த படைப்பு வரும்பொழுது இது வந்து ஒரு முக்கியமான படைப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கதைக்கு வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டேன். இப்போ கதையை நீங்கள் தயார் பண்ணிட்டீங்க. இதில் வந்து சசிகுமார் அவர்கிட்ட எப்படி அணுகுனீங்க, எப்படி ஒத்துக்கிட்டாரு, அந்த படப்பிடிப்பு அனுபவங்கள் அதை பற்றி. இந்த கதை வந்து நான் முதல்ல கமிட் ஆனது வந்து லைக்காவில். இது சொல்கிற ஒன்றும் தப்பு இல்லை நினைக்கிறேன். ஏன்னா லைக்கா நிறுவனம் மூலமாக தான் நான் வந்து சசி சாரை நான் வந்து சந்தித்தேன். ஸோ லைக்கா நிறுவனம் வந்து சசி சார்கிட்ட அனுப்பிச்சி வச்சாங்க. நான் வந்து சசி சார்கிட்ட கதை சொன்னேன், கதை பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து லைக்கா நிறுவனத்தில் வந்து நிறையா சில விஷயங்கள் நடந்தது. அவங்களுடைய படம் அடுத்தது பண்ண முடியாத சூழல் ஏற்பட்டது. அந்த விதத்தில் வந்து என்னோடய படம் வந்து காலதாமதம் ஏற்பட்டு இருந்தது. அப்போ வந்து கொரோனா ஸ்டார்ட் ஆகிடுச்சு.